என்ன தடுக்காங்க? அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக 5ஆம் வகுப்பு மாணவன் பக்கத்து வீட்டில் சடலமாக மீட்கப்பட்டான். இந்த நிலையில் இந்த சிறுவனின் மர்ம மரணம் தொடர்பாக பெற்றோர் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். 6 நாட்கள் ஆகியும் துப்பு துலக்காததால் பெற்றோர் உறவினர்கள் ஆத்திரத்தில் ஈடுபட்டு வாக்குவாதம் செய்யக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் முத்துராமன். முத்துராமன், வணக்கம். பெற்றோர் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். காவல்துறை தரப்பில் இருந்து என்ன சொல்லப்படுகிறது? விவரங்கள் என்ன? கோவில்பட்டியில் மர்மமான முறையில் உயிரிழந்த சிறுவன் 6 நாட்களாகியும் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாமல் போலீசார் திணறுகின்றனர். குற்றத்தை ஒத்துக்கொள்ள சொல்லி பகுதி மக்கள் போலீசார் கட்டாயப்படுத்தி கூறியதாக சொல்லி பொதுமக்கள் தற்சமயம் சாலை மறியல் செய்து கொண்டிருக்கின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி காந்திநகர் பகுதியைச் சேர்ந்த கார்த்திக் முருகன் பாலசுந்தர் தம்பன் இளைய மகன் கருப்பசாமி மர்மமான முறையில் உயிரிழந்த 6 நாட்களாகியும் போலீசார் இதுவரை குற்றவாளிகளை கண்டுபிடிக்கவில்லை. 2 டிஎஸ்பி மற்றும் 4 இன்ஸ்பெக்டர் தூத்துக்குடி நெல்லை போலீசார் 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்ட போதிலும் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாமல் போலீசார் திணறி வருகின்றனர். உண்மையான குற்றவாளிகளை விரைவில் கைது செய்ய வலியுறுத்தி கோவில்பட்டி மெயின் ரோட்டில் உயிரிழந்த சிறுவனின் பெற்றோர் மற்றும் அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் சட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மறியல் செய்ய முன்ற சிறுவனின் பெற்றோர்களை போலீசார் தடுத்து நிறுத்தி அப்பகுதியில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 6 நாட்களாகி இந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியலை. உடனே எங்களை கண்டுபிடித்து தருமாறு சாலை மறியல் சட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி முத்துராமன்.